முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக மோடி இத்தாலி செல்ல வாய்ப்பு. இத்தாலி பிரதமர் மெலோனியின் அழைப்பை ஏற்று G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத் கன்னத்தில் அறைந்த CISF பெண் காவலர் கைது. விவசாயிகள் போராட்டத்தை விமர்சித்ததற்காக கங்கனாவை தாக்கிய புகாரில் சஸ்பெண்ட் செய்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 7 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. 6 மாதங்களில் 125 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக தகவல். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் இனி போட்டியிடப் போவதில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் அறிவிப்பு. தனது மக்கள் பணி தொடரும் என்றும் அதை தேர்தல் அரசியல் இல்லாமலேயே செய்ய முடியும் என்றும் சசி தரூர் கருத்து. எந்த பலனுமின்றி திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கிடைத்தது கவலை அளிக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் பரபரப்பு கருத்து. கூடலூரை அடுத்த தேவர்சோலை பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கடந்த 2 வாரங்களாக காயத்துடன் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்து பொதுமக்களை அச்சுறுத்திய நிலையில் வனத்துறையினர் நடவடிக்கை. கேரளா கர்நாடகாவில் இன்று முதல் 5 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கர்நாடகாவில் இன்று முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1520 குறைந்து ரூபாய் 53,200க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பத்திரிகை நிறுவனரும் தொழிலதிபருமான ராமோஜி ராவ் காலமானார். மாரடைப்பு காரணமாக ஐதராபாத்தில் உள்ள நட்சத்திர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராமோஜி ராவ் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை காலமானார். மத்திய காசா பகுதியில் அகதிகள் முகாம் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.